விஜய் வந்து வெளியே வரும்போது வந்து யாரோ நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி தோணுது. அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடையாரு. பார்த்தா கிருஷ்ணா கிட்ட யாரோ நின்று பேசிகிட்டு இருக்காங்க. யாரு கூட கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எட்டி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா வந்து அப்படியே அதிர்ச்சி அடையார். ராகவ் வந்து கிருஷ்ணா கிட்ட ரொம்ப மும்முரமாக பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்து வந்து விஜய் பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்கு அவருக்கு. ராகவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் என்ன சம்மந்தம், இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. பார்த்தா வந்து நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கட்டும், கரெக்டாக பக்காவாக எல்லாமே செய்யணும், ஒன்று கூட சொதப்பக்கூடாது, டைம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் வேலைக்கு ஆகாது, இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் டேடி சொல்லியிருக்காரு, அந்தபடி எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து விஜய் வர்றது 2 பேரும் பார்த்துறாங்க. நீங்கள் போங்க போங்க, விஜய் வரானோன்னு ராகு வந்து ஓடி போகிறாரு. பின்னாடி வந்து போயிட்டு வந்து கிருஷ்ணா வந்து அப்படியே பார்த்துட்டு சார் என்ன சார் இப்போ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கூட யார்கிட்ட பேசியிருந்தீங்களே யார் அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்க்குறாரு கிருஷ்ணா. அது வந்து சொல்லுங்கள் கிருஷ்ணா, யார் கூட நின்று அப்படி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் நான் யார் கூடமே பேசலை. ஓ அப்படியா, யார்கிட்டையும் நீங்கள் பேசலையா, நான் யார்கிட்டையும் பேசலையே சார் அப்படி. ஓ அப்படியா, சரி சரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறாரு கிருஷ்ணாவும் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. ஒரு வேளை பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே வர வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். அதை பார்த்து வந்து காவேரி வந்து என்ன ஆச்சுங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு. ஒன்றும் இல்லை காவேரி, நீ தூங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் வந்து நம்ம விஜயும் வந்து நிவினும் மீட் பண்ணுறாங்க. அப்போ நிவின் கிட்ட நடந்த விஷயத்தை வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அது கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்க விஜய்? ஆமாம், ராகவ் வந்து வந்தான், அதுவும் கிருஷ்ணாவும் ராகவும் ஒன்றா சேர்ந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நேற்று ஃபங்க்ஷன்லேயும் வந்து இந்த கிருஷ்ணாவும் அவங்க ஃபேமிலியும் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு வேளை நீங்கள் சொல்கிறத பார்த்தா கரெக்டு, இந்த கிருஷ்ணாவும் அவங்க ஃபேமிலியும் எதுவும் சரியில்லை, இவங்க 3 பேருமே வந்து கண்டிப்பாக வந்து மாமாவோட ஃபேமிலியாக இருக்க சான்ஸே கிடையாது, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கும் இப்போ அப்படி தான் தோணுது. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு வேளை நம்ம வந்து ராகவ வந்து தூக்கணும்ல, அதுக்கு பழிவாங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களோ, எனக்கு என்னமோ இது பின்னாடி எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதியாக தான் இருக்குன்னு தோணுது, எனக்கும் அப்படி தான் தோணுது விஜய் அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாங்க. சரி அதெல்லாம் போட்டோம், இந்த ஃபேக் ஃபேமிலி வந்து உண்மைன்னு நம்ம நினச்சதுக்கு காரணம் குமரன் ப்ரோ தானே? ஆமாம், எனக்கும் அதான் சந்தேகம். என்ன ஆச்சு, குமரனை பற்றி எதாவது நியூஸ் கிடச்சதா இல்லையா? கடைசியாக அவர் வந்து ஒரு இடத்துல இருந்திருக்காரு, அந்த இடத்துலையும் கேட்டேன், அங்கேயும் வந்து தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அங்கே இருந்தால் அவர் வந்து கை மாறி இருக்காங்க, அவரை எங்கே போனார் ஏது போனார் ஒன்றுமே தெரியல அப்படின்னோடனே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நிபின் அப்படின்றாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குமரன் ப்ரோ கண்டிப்பாக அந்த பசுபதியோட கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சியாக. நிபின் நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஜய், இது கண்டிப்பாக நடந்திருக்குமா? ஆமாம், எனக்கு என்னமோ சந்தேகம் இருக்குது. ஏன்னா குமரன் பிரதர் வந்து உங்ககிட்ட ஃபோனில் வந்து பேசினார் சொன்னீங்களே. ஆமாம், எத்தனை வாட்டி உங்ககிட்ட பேசினார்? அண்ணன் ஒரு 2 வாட்டி பேசினார். சரி, நீங்கள் வீடியோ காலில் எதாவது பேசுனீங்களா? இல்லை நான் நார்மல் காலில் தான் பேசினேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, குமரன் பிரதர் பேசும்போது வெறும்னே வந்து யாராவது கூட இருந்த மாதிரி பேசுனாங்களா, இல்லை ஏதாவது சத்தம் கேட்டுச்சா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றுமே கேட்கலையே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்றாங்க. சரி, இந்த ஃபேமிலி வந்து அவங்க மாமா வீட்டு ஃபேமிலி தான் சொன்னது குமரன் தானே? ஆமாம், ஆனால் அவர் மெசேஜ் மூலமாக தான் எனக்கு சொன்னார், அதே மெசேஜ் மூலமாக தான் கங்காவுக்கும் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குமரன் எங்கேயோ இருக்கார், குமரனை வச்சு தான் இவங்க நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. இது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. இந்த கிருஷ்ணா யார், கிருஷ்ணா வந்து கூட இருக்கவங்க யார், இந்த பேர் இவன் உண்மையிலே கிருஷ்ணா தானா, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபேக் ஃபேமிலியை முதல்ல இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லா விஷயத்தையும் அப்படின்னோடனே, ஒன்றுமே புரியலையே, இது என்ன இவ்வளோ பெரிய கதையாக இருக்குது, அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தானா? பசுபதி தான் எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு இப்படி வேலை பண்ணியிருக்கான், காவேரி ஃபேமிலியோட அடியோடு அழிக்கணுன்றதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் இவங்க ஸ்டெப் என்னன்னு தெரியல, இந்த ஸ்டெப்பை ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி வந்து காவேரி ஃபேமிலியை நம்ம வந்து செக்யூர் பண்ணலாமா அப்படின்னு. இப்போ இல்லை, செக்யூர் பண்ணால் அவங்க முடிச்சுப்பாங்க, அப்புறம் குமரனை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். குமரன் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த ஃபேமிலியை வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. சரிங்க விஜய், இப்போ குமரனை கண்டுபிடிக்க நம்ம போலீஸ்க்கு எதுக்கும் உதவி வந்து தேவைப்படுமா அப்படின்னோடனே, எதுக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒரு கொடுத்து வைக்கலாம், ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. எனக்கு என்னமோ ஒன்றுமே புரியல, அண்ணனுக்கு எதுவும் ஆபத்தெல்லாம் இருக்காதுல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க நிவின், எதுவாக இருந்தாலும் சரி குமரனை மீட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.